கும்பகோணம் அடுத்த நாச்சியார் கோவில் அருகே படைப்புழுவை அழிக்க ட்ரோன் மூலம் பூச்சி மருந்து தெளித்ததால் 10 ஏக்கர் பருத்தி சாகுபடி காய்ந்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். நாச்சியார் கோவில் அருகே ஏனாநல்லூர் சுற்று வட்டாரத்தில் 100 ஏக்கரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சின்னதுரை, பரசுராமன், சுபா ஆகிய 3 விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள பருத்தி செடியை தாக்கிய படைப்புழுவை அழிக்க ட்ரோன் மூலம் பூச்சி மருந்து தெளிக்கப்பட்டது. பூச்சி மருந்து தெளித்த 2 நாட்களில் பருத்தி செடியில் இருந்த காய்கள் காய்ந்தன. தனியார் மருந்து கடையில் பூச்சி மருந்து வாங்கியதாக கூறியுள்ள விவசாயிகள் மருந்தின் தரம் குறித்து அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் இவற்றை அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் ஏக்கருக்கு 60,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். வயல் அன்னியில் உர செலவு, அந்த மருந்து செலவு மட்டுமே 60,000 ரூபாய் பண்ணியிருக்கோம். இதில் ஒன்றும் கிடைக்காத பொழுது வயலே சுத்தமாக பட்டு போச்சுங்க. ஒன்றுமே எடுக்கல. அதில் நாங்கள் 60,000 ரூபா கொடுத்து செலவு பண்ணி வயலும் காஞ்சி போச்சு. எங்களை விவசாயம் இதை வச்சு தான் நாங்கள் அடுத்த நடவு நடணும், விவசாய வேலை பார்க்கணும். 10 ஏக்கர் பரப்பில் ட்ரோன் மூலம் பூச்சி மருந்து தெளிக்க ஏக்கருக்கு 1,500 ரூபாய் செலவிட்டதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாய நிலத்தில் மாற்று பயிர் சாகுபடி செய்ய வேளாண் துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.